தென்காசி நகர பகுதியில் உள்ள தூய மைக்கேல் ஆதிதூதர் தேவாலயத்தின் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் அனைத்து மதத்தினரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக வெள்ளை புறாக்களை பறக்கவிட்டனர். இதில் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் கலந்து கொண்டு திருவிழா கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் நடைபெற்ற ஆடம்பர திருப்பலியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஜெபித்தனர். திருப்பூரை சேர்ந்த சுப்பிரமணி என்பவருக்கு சமூக வலைதளமான இன்ஸ்டா மூலம் டிரேடிங் சம்பந்தமான நபர்களின் தொடர்பு கிடைத்துள்ளது. அதில் இந்த மாதம் 100 ரூபாய் முதலீடு செய்தால் அடுத்த மாதம் 200 ரூபாய் கிடைக்கும் என ஆசை காட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சுப்பிரமணியை F77 க்ரோ கேபிட்டல் என்ற வாட்ஸ்அப் குரூப்பில் இணைத்துள்ளனர். முதலில் சுப்பிரமணி செலுத்திய சிறிய தொகைகளை உடனடியாக இரட்டிப்பாகி அவரிடம் கொடுத்துள்ளனர். இதனால் ஆர்வமடைந்த சுப்பிரமணி 77,50,000 ரூபாய் தொகையை சிறிது சிறிதாக அவர்களது கணக்கிற்கு பரிமாற்றம் செய்துள்ளார். ஆனால் குறிப்பிட்டது போல பணம் கிடைக்கப்பெறாமல் அவர்களது தொடர்பும் துண்டிக்கப்பட்டதால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த சுப்பிரமணி திருப்பூர் மாநகர சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்தார். அதன் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் சென்னை சேப்பாக்கத்தை சேர்ந்த ஹர்ஷத், ஷேக் முகமது, தவ்பிக், அப்துல் முனாஸ் என்ற 4 பேரை கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியிலிருந்து கிண்டி வரை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பூந்தமல்லி பேருந்து நிலையத்தின் முன்பகுதியிலும் உட்பகுதியிலும் ஏராளமானோர் சாலையோர கடைகள் வைத்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தற்போது அங்கு மெட்ரோ ரயில் கட்டுமான பணி நடைபெறவுள்ளதால் அங்கிருக்க சாலையோர கடைகளை அகற்றப்பட்டது. இதனையடுத்து பேருந்து நிலையத்தில் ஒரு பகுதியில் அவர்கள் கடை நடத்தி வந்த நிலையில் சாலையோர கடைகளை அகற்ற நகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்திய நிலையில் பூந்தமல்லி நகராட்சி அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்புடன் பேருந்து நிலையத்தின் முன்பகுதி மற்றும் உட்பகுதியில் உள்ள சாலையோர கடைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் வியாபாரிகளுக்கும் போலீசாருக்கும் நகராட்சி அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே சுப்பிரமணியபுரம் கிராமத்தில் பழைய நீர்த்தேக்க தொட்டி உள்ளது. இது முழுவதுமாக பழுதான நிலையில் உள்ளதால் அதனை அகற்றிவிட்டு புதிய நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தர அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். இதனையடுத்து அப்பகுதியில் உள்ள அரசினர் மேல்நிலை பள்ளியை பார்வையிட்ட அவர் பள்ளிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து கொடுக்க அறந்தாங்கி வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் அறந்தாங்கி ஒன்றிய குழு தலைவர் மகேஸ்வரி, சண்முகநாதன், அறந்தாங்கி ஒன்றிய குழு தலைவர் சுதா பொன் கணேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நெல்லை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் 2018 முதல் 2024 வரை படிப்பு முடித்த 102 மாணவ மாணவிகளுக்கு சான்று வழங்கும் நிகழ்ச்சி பாளையங்கோட்டை நேருஜி கலையரங்கில் கல்லூரி முதல்வர் மலர்விழி தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கலந்து கொண்டு படித்து முடித்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகும் காலத்திற்காக காத்திருக்கிறேன் என்றும் தமிழகத்தில் ஆவினை மூலமாகவே அறநிலையத்துறை கோவில்களில் பிரசாதங்கள் தயாரிக்கப்படுகிறது என கூறிய அவர் வீண் வதந்திகளை நம்ப வேண்டாம் என கூறினார். இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ், சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். துணை முதல்வர் தொடர்ந்து திமுக வலியுறுத்தப்பட்டு வருது. அமைச்சர்கள் தாமும் அன்பரசன் கூட சொல்லியிருக்காரு. அந்த நாள் எப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கோம். அதுல அப்படி ஒரு குற்றச்சாட்டு இல்லை. அது ஒருபோதும் எப்படி தயாரிக்கணும் பஞ்சாமிர்தம் பல வர்க்கங்கள் வச்சுதான் தயாரிக்கப்படுதே தவிர திருப்பதியில இருக்கிற மாதிரி எந்த குற்றச்சாட்டும் இதுல இதுவரை நடைபெறல. தேவையில்லாம அதோட இது மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடாங்க. நிறுவனத்துக்கும் சொல்ல எங்கிட்ட ஆவின் இருக்கு. அந்த நிறுவனத்தை வச்சுதான் பஞ்சாமிர்தம் பண்ணதான் நல்லா இருக்கு. வாங்க. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே பரியன்வயல் கிராமத்தில் வசிக்கும் செல்வராஜ் மாலதி தம்பதியரின் மகள் முத்துமணி. இவருக்கும் தேவக்கோட்டை அருகே வளங்காவயல் கிராமத்தைச் சேர்ந்த ராமையாவிற்கும் இந்த மாதம் 8ஆம் தேதி திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் புதுமண தம்பதியர் வளங்காவயலிலிருந்து பரியன்வயலுக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்துள்ளனர். அப்போது ஆராவயல் பஞ்சுமில் அருகே வந்தபோது ராமையாவின் கட்டுப்பாட்டை இழந்து இருசக்கர வாகனத்திலிருந்து இருவரும் கீழே விழுந்துள்ளனர்.
அதில் இருவரும் படுகாயமடைந்த நிலையில் இருவரையும் மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக தேவக்கோட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி முத்துமணி உயிரிழந்த நிலையில் பிரேத பரிசோதனைக்காக அவரது உடல் தேவக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் மனைவி உயிரிழந்த தகவல் அறிந்த ராமையா விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றார். இதனையடுத்து அவரும் தேவக்கோட்டை அரசு மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் இவ்விபத்து குறித்து ஆறாவயல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றி உண்டியலில் காணிக்கை செலுத்தி வருகின்றனர். அவ்வாறு பக்தர்கள் செலுத்தும் காணிக்கைகளை எண்ணும் நிகழ்வு இணை ஆணையர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் 1,82,82,683 ரூபாய் ரொக்கமும் 3 கிலோ 785 கிராம் தங்கமும் 4 கிலோ 430 கிராம் வெள்ளியும் 327 அயல்நாட்டு நோட்டுகள் 1444 அயல்நாட்டு நாணயங்கள் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள புஞ்சை புளியம்பட்டி பேருந்து நிலையம் எதிரே பெயிண்ட் கடை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் சாலையில் பிச்சை கேட்பது போல் சென்ற ஒரு நபர் திடீரென கடைக்குள் புகுந்து அங்கு வேலை செய்து கொண்டிருந்த பெண்ணை திசை திருப்பி அந்த கடையில் இருந்த கல்லாவில் உள்ள பணத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தொடர்ந்து புஞ்சை புளியம்பட்டியில் இதுபோன்ற திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் சிசிடிவி காட்சிகள் இருந்தும் காவல்துறையினர் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ராமமூர்த்தி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சின்னசாமி மகன் தியாகராஜன். இவர் தனது நண்பரான ராதாகிருஷ்ணனுடன் தனக்கு சொந்தமான டிராக்டரில் எருவை ஏற்றிக்கொண்டு அருகில் உள்ள விவசாய நிலத்திற்கு சென்றுள்ளார். அப்போது சாலை வளைவில் எதிர்பாராத விதமாக திடீரென டிராக்டரின் முன்பக்க டயர் வெடித்து விபத்துக்குள்ளானது. இதில் டிராக்டரில் இருந்த இருவரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் டிராக்டரை ஓட்டி வந்த தியாகராஜன் டிராக்டரின் பின்பக்க டயரில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். லேசான காயத்துடன் உயிர் தப்பிய ராதாகிருஷ்ணன் சிகிச்சைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஆத்தூர் ஊரக போலீசார் தியாகராஜனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டத்தை சேர்ந்த கிஷோர், ராகுல், பிரகாஷ் ஆகிய 3 இளைஞர்களும் நாமக்கல்லிலிருந்து சேலத்தை நோக்கி சொகுசு காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஏடிசி டிப்போ அருகில் சாலையோரமாக உள்ள பட்டறையில் பழுது பார்ப்பதற்காக நின்றிருந்த லாரி மீது கிஷோர் ஓட்டி வந்த சொகுசு கார் மோத வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவர் காரை திருப்பிய போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரமாக நின்று கொண்டிருந்த லாரியின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணம் செய்த 3 இளைஞர்கள் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து அவர்களை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக ராசிபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு அருந்ததியர் சங்கத்தின் மாநில தலைவர் வரதராஜன் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் பல்வேறு கோரிக்கைகளை அடங்கிய மனுவை அளித்தனர். அம்மனுவில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அருந்ததியினர் வசிக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் மயானம் மற்றும் மயான பாதை அமைத்து தர வேண்டும். அருந்ததியர் சமூகத்தினர் பல ஆண்டுகளாக வழங்கி வரும் மனுக்களின் அடிப்படையில் வீட்டுமனை பட்டா மற்றும் அரசு தொகுப்பு வீடுகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை போர்க்கால அடிப்படையில் செய்து தர வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளனர். இன்று ராணிப்பேட்டையில் உள்ள அருந்ததியர் மக்களின் பல பிரச்சனைகளை தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை கோரிக்கை மனுவாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் இன்று வழங்கினோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அத்தனை குறைகளையும் அத்தனை இடத்தையும் நேரடியாக சென்று பார்வையிட்டு அந்த குறைகளை தீர்க்கும் விதமாக நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார்கள். மேலும் இந்த ராணிப்பேட்டையில் அருந்ததியர் மக்கள் பிரச்சனைகள் பொதுவாக அரக்கோணம் வட்டத்தில் 7 பிரச்சனைகளையும், நெம்பிலி வட்டத்தில் 2 பிரச்சனைகளையும், சோளிங்கர் வட்டத்தில் 2 பிரச்சனைகளையும், வாலாஜா வட்டத்தில் 2 பிரச்சனைகளும் உள்ளது. குறிப்பாக சோளிங்கர் வட்டத்தில்
கங்கைமுட்டூர் என்ற அருந்ததியர் வாழும் பகுதியில் இன்று வரை இறந்தவரின் சடலத்தை வரப்பின் மீதுதான் எடுத்து சென்று வருகிறார்கள். அதற்கு பாதை 1998ஆம் ஆண்டு ஆதிராவிட நலத்துறை மூலம் கையகம் படுத்தப்பட்டது. ஆனால் இன்று வரை அது அளவீடு செய்து கொடுக்கவில்லை. அதனால் இன்று வரை வரப்பின் மீது தான் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அதேபோல் அரக்கோணத்தில் பல ஆண்டுகளாக கிரிகில்பேட்டை, ஏபிஎம் செக், ஜெய்பீம் நகர் இந்த மக்கள் 150 ஆண்டுகளாக வசித்து வருகிறார்கள். அவர்களுக்கு வீட்டுமனை பட்டை இன்று வரை வழங்கப்படவில்லை. அதேபோல் சோளிங்கர் வட்டத்தில் அருந்ததியருக்குண்டான இடத்தை கிராம நத்தமாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதை மீண்டும் அருந்ததியர் நத்தமாக மாற்றம் செய்ய வேண்டும் என்று கேட்டுள்ளோம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கோவில்பத்து கிராமத்தை சேர்ந்தவர் முகமது ரஃபீக். இவர் அதே பகுதியில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு புதியதாக பெட்டிக்கடை தொடங்கி நடத்தி வந்தார். இந்நிலையில் அவரது கடை வாசல் முன்பு ரஃபீக் கழுத்து அறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தில் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடந்தார். இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் சீர்காழி போலீசாருக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற சீர்காழி போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் முகமது ரஃபீக்கிற்கு 2 மகன்கள் உள்ள நிலையில் மனைவி மற்றும் மகன்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து பெட்டிக்கடையில் வசித்து வந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை எஸ்பி ஸ்டாலின் நேரில் சென்று கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை செய்தார். மேலும் போலீசார் கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டை அடுத்த குரங்குக்கல் மேடு பகுதியில் பெருமாள் கோவில் மலை அடிவாரத்தில் சிங்காரப்பேட்டை திருப்பத்தூர் செல்லும் சாலையை கடக்க முற்பட்ட சுமார் 2.5 வயது கொண்ட புள்ளிமான் ஒன்று அடையாளம் தெரியாத வாகனம் மோதி பலியானது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற சிங்காரப்பேட்டை வனத்துறையினர் இறந்த ஆண் புள்ளிமான் சடலத்தை மீட்டு வனத்துறை அலுவலகத்தில் பிரேத பரிசோதனை செய்து நல்லடக்கம் செய்தனர். கிருஷ்ணகிரி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்சம் வாங்குவதாக கிடைத்த தகவலின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் கிருஷ்ணராஜன் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலிருந்து கணக்கில் வராத சுமார் 2,46,600 ரூபாய் ரொக்கத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் கணக்கில் வராத பணத்தை வைத்திருந்த மோட்டார் வாகன ஆய்வாளர் ஆனந்த், இடைத்தரகர்கள் அண்ணாமலை, பழனி, சென்றாயன் ஆகிய 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கொத்தமங்கலம் ஊராட்சி 8வது வார்டு கடியச்சேரி மெயின் ரோடு காவிரி நகர் பகுதியில் கடந்த 2021இல் தொடங்கப்பட்ட சாலை பணி கடந்த 3 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்தும் இன்று வரையும் சாலை பணி நிறைவு பெறாததை கண்டித்தும் உடனடியாக சாலை பணியை முடிக்க வலியுறுத்தியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் பள்ளங்கோவில் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருத்துறைப்பூண்டி போலீசார் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சாலையை விரைவில் சரி செய்து தரப்படும் என தெரிவித்ததன் பேரில் தற்காலிகமாக சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. சென்னை வண்ணாரப்பேட்டை சிங்காரத்தோட்டம் பகுதியில் கங்காதரன் என்பவர் ஜெயலட்சுமி என்ற பெயரில் துணிக்கடை நடத்தி வருகிறார். இவர் கடந்த 15 வருடமாக கடை வைத்து வரும் நிலையில் இவரது கடையின் வெளியே விளம்பரத்திற்காக டி-ஷர்ட் மாட்டி வைத்துள்ளார். இந்நிலையில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் கடையில் விளம்பரத்திற்காக மாட்டி வைக்கப்பட்டிருந்த டி-ஷர்ட்டை எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓடினர். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த கங்காதரன் ராயபுரம் குற்றப்பிரிவு ஆய்வாளரிடம் புகார் கொடுத்தார். அதன் பேரில் போலீசார் கடையில் வைத்துள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து தப்பியோடிய திருடர்களை தேடி வருகின்றனர்.
திருப்பூர் மாவட்டம் காங்கயம் சாலையில் உள்ள தனியார் அரங்கத்தில் ஸ்டோரிபேட்டை தயாரிப்பில் நொய்யல் ஆற்றை பற்றி நொய்யல் அன்றும் இன்றும் என்ற தலைப்பில் ஆவணப்பட வெளியீட்டு விழா நடைபெற்றது. ஆவணப்பட தயாரிப்பாளர் பிரியா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஜீவநதி மற்றும் மிட்மா சங்கத்தின் தலைவர் அகில் ரத்தினசாமி, தமிழ் சங்கத்தின் திருப்பூர் மாவட்ட தலைவர் மோகன் கார்த்திக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வாழ்த்துரை மற்றும் கருத்துரை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் திருப்பூரில் உள்ள சமூக செயல்பாட்டாளர்கள் மற்றும் தொழில்துறையினர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த ஆவணப்பட வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்க ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. மற்றும் இந்த சிறப்பு விருந்தினர்கள் எல்லாத்துக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ பொதுவாக நாங்கள் விளம்பர படங்கள், குறும்படங்கள், ஆல்பம் சாங்ஸ் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம். ஸோ திருப்பூரை சார்ந்து நம்ம எல்லாருமே திருப்பூராக இருக்கிறதுனால திருப்பூர் சார்ந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யணுமோ அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடி எடுத்த மெரிட் முருகன்கிற குறும்படம் ஒரு 6-7 சர்வதேச திரைப்பட விழாக்களினுடைய விருதுகள் இது வரைக்கும் வென்றிருக்கு. அப்போது அதற்காக நிறையா ரிசர்ச் பண்ணோம். அப்போ அந்த மெரிட் முருகன் குறும்படத்துக்காக நிறையா ரிசர்ச் பண்ணி ட்ராவல் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு சரி நொய்யலுக்காக ஒரு ஆவணப்படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்தது. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் அடிப்படையில் நான் ப்ரொடியூசர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தேன். அவங்க சரி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது நிறையா ரிசர்ச் பண்ணி நிறையா எழுதி நிறையா பெர்ஸ்பெக்டிவ்லாம் பண்ணியிருக்கோம். இப்போயுமே முதல்ல விட நிறைய மாறுதல், நாங்கள் விஷுவலி சில டெக்னிக்கல்ஸ் எல்லாமே மாற்றி இது பண்ணியிருக்கோம். ஸோ வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய அன்பும் நன்றியும். ஸோ தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டோரிபேட்டை ப்ரொடக்ஷனை சப்போர்ட் பண்ணணுங்கிறத கேட்டுக்கிறோம். நன்றி. நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சி அலுவலகத்தில் சமுதாய ஒருங்கிணைப்பாளராக உள்ள யாமினி என்பவர் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்க அலுவலகத்தில் மகளிர் குழுவுக்கு கடன் வழங்கும் பிரிவில் கூடுதல் பொறுப்பாக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் மாவட்டத்தில் உள்ள 35 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கூட்டுறவுத்துறை மூலம் தலா 5 லட்சம் ரூபாய் கடன் வழங்க திட்டமிட்டு அவர்களுக்கு காசோலை மற்றும் பணம் விநியோகம் செய்யப்பட்டது. இந்நிலையில் மகளிர் குழுக்களுக்கு பணம் வழங்கியதற்கு கைமாறாக ஒவ்வொரு குழுவிடம் இருந்து தலா 42,000 யாமினி மற்றும் அதே அலுவலகத்தில் தற்காலிகமாக அடிப்படையில் பணியாற்றும் பிரேமலதா ஆகியோர் வசூலித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்த தகவலின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் துணை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார், உதவி ஆய்வாளர் ரங்கநாதன் தலைமையிலான குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கணக்கில் வராத 4 லட்சம் ரூபாய் பணத்தை கைப்பற்றியுள்ளனர். மேலும் இதுகுறித்து யாமினி, பிரேமலதா ஆகியோரிடம் இரவு விசாரணை நடத்தி வருகின்றனர். உலக துப்புரவு தினத்தையொட்டி தமிழ்நாடு கிராம வங்கி சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் முத்துநகர் கடற்கரையை தூய்மைப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மண்டல மேலாளர் ரமேஷ் வாசன், மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி ஆகியோர் கலந்து கொண்டு இந்த பணியை துவக்கி வைத்தனர். இதில் கிராம வங்கியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டு முத்துநகர் கடற்கரை பகுதியில் கிடந்த பிளாஸ்டிக் கழிவுகள் உள்ளிட்ட பல்வேறு கழிவுகளை அகற்றினர். இதனைத் தொடர்ந்து பேசிய மேயர் ஜெகன் பெரியசாமி, தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் 60 வார்டுகளில் தூய்மை பணியாளர்கள் மூலம் தினமும் 180 டன் குப்பைகள் அகற்றப்பட்டு மற்றும் குப்பை மக்காத குப்பை என தரம் பிரிக்கப்பட்டு தூய்மை பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார்.